வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே கொடுத்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெசன் த போர்ட்ரேட் ஆஃப் லேடி, ரொம்ப வெரி ஷார்ட் பேராகிராஃப் தான் இது. ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக ஷார்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுக்கோங்க. பெரிய பேராகிராஃப் படிக்க முடியாதவங்க இதை படித்து எழுதினா கூட ஓரளவுக்கு மதிப்பெண் பெறலாம். The young author was left with his grandmother in the village. அதை என்ன லெசன்ல பார்த்தோம், கிராண்ட்மதர் கிட்ட இந்த ஆத்தரை அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? She accompanied him to school and fed street dogs. ஸ்கூலுக்கு பையனோட போவாங்க இல்லையா, அப்போ போகும்போது அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க அவங்க. He went abroad for higher studies. கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்தர் அந்த கிராண்ட்சன் வந்து அப்ராட் ஸ்டடீஸ்க்கு போயிடுறாரு. ஓகேவா? ஷீ ஃபெட் ஸ்பேரோஸ் இந்த ஆஃப்டர்நூன். அவங்களோட ஒரு நாளில் அவங்களோட ஹாப்பியஸ்ட் டைம் என்னன்னு கேட்டால் அந்த ஸ்பேரோஸ்க்கு அவங்க இறை போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் டைம்னு லெசன்ல சொல்லியிருக்கு. அடுத்தது, when she died the sparrows sat silently and flew away quietly. ஸோ அவங்க மரித்த பிறகு அந்த ஸ்பேரோஸ் என்ன பண்ணுச்சுன்னா வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு அங்க இருந்த இறைகள் எதுவுமே சாப்பிடாம திருப்பும் அந்த பாடி எடுத்துட்டு போன பிறகு அமைதியா பறந்து போயிடுச்சு. இது ஒரு பெரிய அதிசயம். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஸ்பேரோஸ் வந்து அந்த பாட்டி மேல ஒரு அஃபெக்ஷனோட இருந்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஒன்லி 5 பாயிண்ட்ஸ். ஈஸியா படிச்சலாம். ஒரு எழுதி பாருங்க. பெரிய பேராகிராஃப் படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு இதை நீங்க படிச்சு எழுதினாலே ஓரளவுக்கு மதிப்பெண் பெறலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பேராகிராஃப்ல சந்திப்போம்.